ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அன்னைக்கு ஒரு நாள் சண்டே. கார் எடுத்துட்டு ஃபேமிலியா எல்லாரும் மதுரை போலான்னு ஒரு பிளான். ஸோ மதுரைக்கு எதுக்கு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேர்த்திக்கடன் ஃபங்ஷன். அதுவும் இல்லாம ஃபேமிலி ரியூனியன். இந்த ஃபேமிலி ரியூனியன் வந்து பொதுவாவே நெறைய ஃபேமிலில இப்ப நெறைய நடக்குது. பட் சில இடங்கள்ல அது வந்து தவிர்க்கப்படுது. கண்டிப்பா எல்லாரும் ஒரு ஃபேமிலி ரியூனியன் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஏன்னு நான் சொல்றேன். ஸோ போம்போதே பசிச்சிருச்சு. சத்யால போயிட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. நல்லா சாப்பிட்டு வெயிட் பண்ணும்போது பில்லுக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அப்ப என் பையன் ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டுருந்தான். பாருங்க. அது நல்ல விஷயம் தான். அவன் சாப்பிட்டதை அவனே கிளீன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஃபைனலா அழகர் கோயில் என்ட்ராகி ஒரு மகள் போயிட்டோம். ஸோ எல்லாரையும் மீட் பண்ணி எல்லார்ட்டயும் நல்லா சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம். ஏன் இந்த ஃபேமிலி ரியூனியன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உறவுகள்ட்ட இருந்து நம்ம ஒதுங்கி இருக்கிறோம். அது வந்து இன்னைக்கு அது நல்லா இருக்கலாம். பட் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது அது ரொம்ப சங்கடமா இருக்கும். நம்ம அந்த உறவுகள்ட்ட எவ்வளோ நல்லா பேசிட்டு இருந்தோம். ஏன் நம்ம பேசல? அந்த மாரிலாம் நம்மள வந்து யோசித்தோம்னா கஷ்டமா இருக்கும். அதனால எல்லா உறவுகளும் நமக்கு தேவை தான். அதனால எப்பயாவது ஒரு நாளாவது கண்டிப்பா கால் பண்ணி பேசுங்க. இல்லன்னா ஒரு நாள் மீட் பண்ணுங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நமக்கு மட்டும் இல்ல, நம்ம குழந்தைங்களுக்கும் இத நம்ம சொல்லிக் குடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உறவுகள் முக்கியம் தான். அதே மாரி ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப நல்லா முக்கியம். ஸோ எப்பவும் போல ஹேப்பியா இருங்க. எல்லாரையும் ஹேப்பியா வச்சிருங்க. அண்ட் முக்கியமா ஹெல்த்த நல்லா பார்த்துக்கோங்க. பாய்.